கேளாவேந்தன் இருப்பினும் இறப்பது மேன்மை என்று சான்றோருடைய வாக்கு. நாம் தமிழர்கள் அனைவரும் திருப்பதி என்று சொல்லக்கூடிய திருமாலுடைய அவருடைய தரிசனம் காண வேண்டும். அந்த எல்லையை விதித்து இறைவனை தொழ வேண்டும். சிவனை வணங்கா சென்னை அது மட்டும் போராது. சிவாலயத்திற்கு சென்று சிறந்தாற்றி கண்டுபிடித்து இறைவனை தொழ வேண்டும். இறப்போர்க்கு இயற்கைகள் பிச்சை என்று கேட்க வந்தவரை வேதகமா பேசக்கூடாது. தன்னால் என்ற உதவியை அவருக்கு கொடுக்க வேண்டும். குருமணி கேளாவேந்தன் பெரியவருடைய வார்த்தைகளை செவிடுத்து கேட்டு செயல்பட வேண்டும். இவை அனைத்தும் என்னால் முடியாது, அதற்கு எதிர்மாறாகத்தான் இருப்பேன் என்று சொன்னார். அவர்தான் இருப்பதை விட இறப்பது மேன்மை என்று சான்றோர் முன்னால் கூறியிருக்கின்றார். அப்படி இருக்க நான் யார்? மும்மூர்த்திய ஒருவர், படைக்கக்கூடிய ஆண்டவன் ஈசன், காத்து ரட்சிக்கக்கூடிய ஆண்டவராக இருந்தாலும் ஏழு தந்தை கிருஷ்ண பரமாத்மா துஜருக்கெல்லாம் சித்தப்பரியான கொடுக்கக்கூடியவராக இருந்தாலும் நான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவ வேதங்களையும் படைக்கக்கூடியவன். ஜீவ வேதங்கள் என்று சொன்னால் ஊர்வனை, கடப்படை, கடப்படை என்று சொல்லக்கூடிய 3 விதமான ஜீவ வேதங்களையும் நான் படைக்கக்கூடிய ஆண்டவன் நான் தான். எறும்பு முதல் ஏழை கடை அனைத்து ஜீவங்களையும் படைக்கக்கூடிய ஆண்டவன் நான். ஒரு மனிதர்களுக்கு உலகில் பிறக்க வேண்டும் என்றால் இன்னவனுக்கும் இல்லாதற்கும் மகனாக பிறக்க வேண்டும். அப்படி என்று ஒரு விண்டமாக பிடித்து மண்டையில் வேண்டி ரோமத்தால் மறைத்து, ரோமம் என்று சொன்னால் முடியால் மறைத்து உலகம் சென்று புண்ணியம் என்று பெயரிட்டு இந்த உலகத்தை நாட வேண்டும் என்று தெரிவிக்கின்றேன். ஆனால் கருத்திய ஒரு வருடம் பிறக்கின்றான். கருத்தியத்திய நான்குதலாக சுடநலவாதியாக இருக்கின்றான். மண்ணுக்கும் மணிக்கும் நிலத்திற்கும் நீருக்கும் காலுக்கும் பூமிக்கும் மாற்றான் மனைவிக்கும் ஆசைப்பட்டு அடையாத துன்பத்தெல்லாம் அவன் அடையான். அவன் அடையாவிட்டாலும் அவனுடைய பிள்ளைகளையும், ஏனென்றால் வஞ்சகன் வாழ்வாங்கு வாழ்வையானால் வஞ்சகன் பெற்ற பிள்ளை இந்த வையகத்தில் வாழ இடமில்லை என்று சான்றோருடைய வாக்கு. அப்படி இருக்க பாவம் எது புண்ணியம் எது அப்படி என்று ஒவ்வொரு மனிதரும் கண்டறிந்து செயல்பட வேண்டும். அப்படி இருக்க நான் தான் படைக்கக்கூடிய ஆண்டவன் பிரம்மதேவன். அப்படி இருக்க தேனிருக்கும் இடத்தில் பாடலிக்க வேண்டும் திருப்பதி வெங்கடேஸ்வரா.
என்னது மதிக்க மாட்டோம் தேவா நான் தெரிஞ்சுட்டு பிரம்மதேவா யாரப்பாடி நான் வந்துக்கிறேன் ஒரு பக்கமா ஒரு மூலையில உட்கார்ந்து தகுதியான வார்த்தை பார்த்து உட்காரு அப்படியாக மயில் மகாராஜா யாரு மயில் என்ன சொன்னேன் சத்திய உலகம் அப்படியே சொன்னதை சொல்லுமா கிளிப்புள்ள என்ன சொன்னீங்க நான் வந்திருக்கின்றேன் அப்படியேதான் சொன்னேன் என்ன சொன்னா ஒரு பெண்ணா ஓரமா உட்காந்து சொல்றாரு நீ உட்காந்து அவன் மரியாதை கொடுக்குற என்ன ஆணுவா இவருங்க எவ்வளவு கருவா யாரா நீங்க தொழிலுக்கு வந்து நீ வேலைக்கு வந்தியா என்ன போறோம் யாரு தெரியுமா நாங்க சொல்லு யாரு தெரியுமா யாரா நீங்க கொட்டரவுடி ஓஹோ யாருக்கு தெரியாம ஆணுவத்தை பேசுகிறேன் எதுக்குடா என்னுடைய அண்ணனுடைய சிமாத்திரத்துல நீங்க உடைக்கிறீங்க ஏன் வந்திருக்காங்க எதுக்கு வந்தீங்க இந்த நந்திவாடி கிராமத்துல கிராமத்துல சரக்கு கேட்கிறேன் ஏண்டா இந்த உலகத்தில் அனைத்து ஜீவன்களை படைக்கக்கூடிய ஆண்டவன் என்னுடைய நாட்டை உனக்கு சொந்தமாக்க வேண்டும் என்று தெரிகிறாயே உனக்கு நான் எப்படி அடிமையாகுவது என்னடா என்ன யாரப்பா தெம்பா பாடுற நீ வேலை கீழே வைக்க சொல்ற வைக்க மாட்டான் கீழே போற உடம்பு போல கைக்கணுப்பா அப்பா பார்த்துட்டாரு சரி கூடி எங்க அப்பா எங்க அம்மா தாத்தாவை நான் படிச்சேன் இங்க இருக்கிற
என்ன பார்த்தது? நான் என்ன பார்த்தேன்? என்ன பழகிற வரைக்கும் எங்க அப்பா நான் என்ன கவுடா கிச்சினா எங்க அப்பா என்ன பழகிறேன் ஓரம் வந்து கேளுங்க எதுக்கு மேல பின்ன உன்னை பழகிற வரைக்கும் அப்பா நான் கவுடா கிச்சினா அன்னைக்கே சொல்ல தெரியுமா தன்னை மூடி பின்புறமா பழகிறேன்